வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போகிற மாதிரி முட்டையை வச்சு ரோல் செய்ய போகிறோம், பன்னீர் வச்சு. இதில் உங்களுக்கு பன்னீருக்கு பதிலாக காளான் வைக்கணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம், பட்டாணி அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு, அதில் நுணுக்குன பெப்பர் பவுடர், மிளகு பவுடர் 1 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லித்தலை கொஞ்சம், இது தேவையான அளவுக்கு உப்பு. பன்னீர் இந்த மாதிரி ஸ்லைஸ் எடுத்து வச்சுக்குவோம். பிரெட் 6 ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். மல்லித்தலையோடு இன்னும் புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா புதினாவும் போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்குவோம். முட்டையோட வெள்ளைக்கரு, நாலு பிரெட் எனக்கு வந்திருக்கு, 4 ரோல் வந்திருக்கு. 4 ரோலுக்கு ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு போதும். இல்லை உங்களுக்கு அதிகமாக திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னொரு முட்டையோட உடச்சி ஊற்றிக்கலாம். ப்ரெட்டு பவுடர் உங்களுக்கு கிடைக்கலனா ரஸ்க் இருக்கு இல்லையா, அதை மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவோம். இது வந்து முட்டை சாப்பிடாதவங்களுக்காக 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி பவுடர் 1 சிட்டிகை மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கெட்டியாக வச்சுக்கோங்க. இது வந்து முட்டை சேர்த்தது, இது மைதா மாவு கலந்தது. ரெண்டையும் இப்போ ரோஸ்ட் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். வெந்த பகுதி, வேகாத பகுதியை பார்த்து திருப்பி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டும், 1 ஸ்பூனை சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்குவோம். நல்லா இருக்குது, நல்ல சாஃப்டாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் அதே சமயத்தில் நல்லா இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.